கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். यीशु मसीह के नाम से आप सबको प्रेम की बधाई देते हैं। மறுபடியுமாக இந்த வாரத்துல வரும்படியா கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். फिर से परमेश्वर इस हफ्ते में हमें आने के लिए मदद किया है। போன மாசம் முழுதும் பாதுகாத்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் पिछले महीना पूरा संभाला हुआ हमारा परमेश्वर இந்த நாளிலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, इन दिनों में भी वो हमारी रक्षा करने இந்த के மாசம் लिए முழுவதும் தோளில் சுமந்து கொள்ளும்படியாக इस महीने में भी हमारे उनके कंधों पे हमें उठाकर चलने के நம்மளை लिए அவர் கொண்டு வந்திருக்கிறார். उसने हमें लेकर आया है। எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब खुशी में हैं? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆராதனை மூலமாக உங்களோடு பேசுவார். निश्चय परमेश्वर इस आराधना के जरिए से आपसे बातें करेंगे। ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். परमेश्वर आराधना का योग्य है। இதுவரைமாக நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் நினைத்து நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். अब तक चलाया परमेश्वर ने सभी कार्यों को याद करते हुए प्रभु को धन्यवाद देना கடந்த चाहिए। வருடங்கள் தண்ணீரை கடந்திருக்கலாம், पिछले वर्ष में आप जो पानी में तैर के आए हो, சோதனை நீங்க ஜெயித்திருக்கலாம், परीक्षा में विजय पाए हो, மதிலெல்லாம் தாண்டி இருக்கலாம். हर एक गढ़ को आपने पार किया அதெல்லாம் होगा। தாண்டுவதற்கு ஆண்டவருடைய பலத்தால தான் முடிந்தது. तो ये सब पार करने के लिए केवल परमेश्वर की मदद से ही हुआ। அந்த இதுவரை நடத்தின ஆண்டவருக்காக, अब तक चलाया हुआ उस परमेश्वर को, காத்த தேவனுக்கு उस परमेश्वर जो बचाया है, நன்றி செலுத்தி धन्यवाद देकर நாம் இந்த அருமையான பாடல் வழியாக इस गीत के जरिए से நாளை நம்ம துவக்குவோம். हम आराधना को शुरुआत करेंगे। நிச்சயமாக கர்த்தரோடு அவர் இடைப்படுவார். निश्चय परमेश्वर हमारे साथ बातें करेंगे।
நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி அப்பா. हमसे अधिक प्रेम करने वाले पिता आपको धन्यवाद देते हैं। இதுவரைக்குமாக எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதே உமக்கோடி நன்றி ஆண்டவரே. अभी तक आपने हमें चला कर आए, इसके लिए आपको करोड़ों धन्यवाद देते हैं। எங்களை பலப்படுத்தினீரே, உயிர்ப்பித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. आपने हमें बलवंत किया, हमें जिलाया, इसके लिए धन्यवाद प्रभु। நாங்கள் சோர்ந்து போகிற வேளைகளில், जब कभी हम निराश होते थे, கலங்குகிற வேளைகளில், जब कभी हम चिंतित में रहते थे, கண்ணீரோடு இருக்கிற வேளைகளில் जब कभी हम आंसू में रहते எங்களை समय அரவணைத்து, हमें गले लगाकर, எங்களை பாதுகாத்து, हमें रक्षा करके இதுவரைக்கும் நடத்தினீரே, अभी तक आपने चलाया है। உமக்கு நன்றி அப்பா. आपको हम धन्यवाद உமக்கு देते हैं। நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். आपको हम धन्यवाद देते हैं। இந்த ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறேன். इस आराधना को आप आशीष करके இதுல दीजिए। பங்கு கொள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். इसमें भाग लेने वाले बच्चों को आशीष कीजिए। எல்லா தடைகள் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். सभी रुकावट को आप दूर कीजिए। பரிசுத்த ஆவியான தொடுதல்கள் எடுத்தபடியாக ஜெபிக்கிறேன். पवित्र आत्मा लगातार आप कार्य कीजिए। ஒவ்வொரு பகுதியிலும் हर एक भागों உம்முடைய में கரம் இருப்பதாக, आपका हाथ रहे, உம்முடைய வல்லமை இருப்பதாக, आपका सामर्थ रहे, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, आपका अभिषेक उतरे। ஒரு அக்கினிந்த இடத்துல பற்றி பிடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். एक आग परमेश्वर आपके परमेश्वर लोगों के अंदर आए। தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். लगातार परमेश्वर के नाम की பாடல் महिमा பகுதி ஆசீர்வதித்தாங்க. गीत के भागों को आशीष எங்களோடு कीजिए। பேசுங்க. आप हमसे बातें எங்களை कीजिए। தாழ்த்துகிறோம். अपने आप को हम झुकाते हैं। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। கர்த்தர் இந்த அருமையான நாளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने अच्छा दिन दिया है। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। இந்த மனமகிழ்ச்சி நாளில கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்தபடினால वो इस खुशियों के दिनों में उसकी आराधना करने ने जो हमें दिया है, அந்த नन्மை நினைத்து उस भलाई को याद நம்ம करते தேவனுக்கு हुए நன்றி செலுத்துவோம். हम परमेश्वर को धन्यवाद करें। வழக்கமாக ஒரு தமிழ் பாடல்களையும் जिस तरह हम हमेशा जो तमिल गाना गाते ஒரு थे, இந்தி பாடலை படித்து एक हिंदी गीत गाकर தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். परमेश्वर के नाम की महिमा करें। எங்களோடு இணைந்து படிக்கும்படியாக अब हमारे साथ एक गीत को உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். हम आपसे प्रेम से विनती करते நிச்சயமாகவே हैं। निश्चय இந்த பாடல் வழியாக इस गीतों के கர்த்தர் जरिए ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நம்மில் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும், எல்லாம் உம்மாலே ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் ஆகும் என்று வசனம். அந்த பாடல் வழியாக தேவனை துதிக்கலாம். ஜீசஸ் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும்,
சொல்லுமா அவரெல்லாம் முடியும் உம்மாலாகோ அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகோ ஆகோ எல்லாமாகோ உம்மாலிதான் எல்லாமாகோ ஆகோ எல்லாமாகோ உம்மாலிதான் எல்லாமாகோ அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆண்டவர் எல்லாம் முடியும் परमेश्वर से सब कुछ संभव है நிச்சயமா உங்களுக்கு குறித்ததை निश्चय जो आपका है உங்களுக்கு வேண்டியதை जो आपको मिलना चाहिए கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக அவர் நிறைவேற்றுவார் वो जल्दी से परमेश्वर पूरा करके देंगे வருடமெல்லாம் நீரூற்றாக மாற்றுவார் जो जो सूखापन है उसको वो जल सोता बनाएगा அவாந்தர வெளியே தண்ணீராக மாற்றுகிறவர் ஆண்டவர் जंगल की मानों को वो नदी बहाने அவர் वाला உங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார் वो आपके संग है அவர் ஆசீர்வதிப்பார் वो आशीष करेगा हालेलुया हालेलुया परमेश्वर की नाम की महिमा हो हम एक तमिल गीत गाए अभी हम हिंदी गीत गाएंगे लोबला लक्ष्मी डूबा है मेरा मन जबकि चिंता जो धोखा देता है बीज का एक आश्रय दबाने यीशु का वचन लेकिन तो तुमने हमारी सहायता है The
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். यीशु मसीह के नाम से आप सबको बधाई देते हैं। இந்த அருமையான வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். इस अच्छे समय के लिए परमेश्वर को हम धन्यवाद देते हैं। கர்த்தர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். परमेश्वर कितना भला बनकर हमारे साथ थे। அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டு வந்திருக்கிறார். वो कितना अद्भुत कार्य और चिन्ह करते आया है। அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். कितना उसने भलाई किया उसे हम ध्यान देना चाहिए। நாம் இதுவரைக்கும் ஒரு சில பாடலை படித்தோம். अब तक हमने कुछ गीत को सुने। கொஞ்ச நேரமா கர்த்தருடைய வார்த்தையில கடந்து செல்லுவோம். अभी हम परमेश्वर के वचन की तरफ हम जाएं। ஆண்டவருடைய வார்த்தை விலையேற பெற்றது. परमेश्वर का वचन बहुमूल्य है। அது ஜீவன் உள்ளது. वो जीवन है। அது இருபுறமுள்ள கற்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो दो धारी तलवार है। எப்படியா இருந்தாலும் चाहे कैसे भी हो, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. उसके वचन में सामर्थ है। நாம் இந்த வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की तरफ கர்த்தர் जाएं। இந்த ஞாயிற்றுக்கிழமையில परमेश्वर इस इतवार के நம்மோடு दिन என்ன பேச விரும்புகிறார்? हमसे क्या बात करना चाहता நம்ம है பார்க்கலாமா? हम देखेंगे। எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? क्या हम सब तैयार हैं? கொலோசியர் कोलोसियों 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 27வது வசனம். 27 वचन। நான் தமிழ்ல முதலா படிக்கிறேன். புரஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். कोलोसियों पहला अध्याय 27 वचन। जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञात हो कि अन्य जातियों में उस भेद की महिमा का मूल्य क्या है, और वह यह है कि मसीह जो महिमा की आशा में तुम में रहता है। हालेलुया। हालेलुया। அதாவது தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, जो परमेश्वर अपने से प्रेम रखते சோதரம் हैं, பரிசுத்தவான்களுக்கு, पवित्र व्यक्तियों को, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, जो कोई परमेश्वर को खोजी में रहते हैं, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு, जो कोई परमेश्वर की आराधना करते தம்மை हैं, தெரியப்படுத்த சித்தமானார். वो प्रकट होना चाहता है। என்னவென்றால் क्या है कि எப்படி நம்மை அவர் தெரியப்படுத்த சித்தமான பார்க்கும் பொழுது वो किस तरह से हमें प्रकट करता है। கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருந்தால் मसीह अगर तुम्हारे अंदर रहता है, மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளாக மற்றெல்லா மார்க்கங்களை பார்க்கிலும் जो महिमा की जो आशा अन्य जातियों से भी கிறிஸ்தவ மார்க்கம் சோதரம் எதிரால விசேஷித்தமாக காணப்படுகிறது. मसीह इसी से विशेष ही रीति है। हालेलुया। हालेलुया। அதாவது உலகத்திலே பல மார்க்கங்கள் இருக்கிறது. संसार में कई प्रकार के मार्ग हैं, ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் लेकिन मसीह का जो मार्ग है, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் मसीह मार्ग जो है, மகிமையின் நம்பிக்கை நமக்கு உண்டு. महिमा का एक आशा होती है। हालेलुया। हालेलुया। அந்த மகிமை நம்பிக்கை என்ன? महिमा की आशा क्या है? சோதர கிறிஸ்துவானவர் मसीह जो है, மகிமை நம்பிக்கையாக महिमा की जो आशा है, உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். आपके अंदर वो वास करता அவர் है। எங்க வாசம் பண்ணுகிறார்? किसके अंदर वास करता ஒரு है? மகிமை நம்பிக்கையாக एक महिमा का आशा। அவர் உங்களிலும் என்னிலும் அவர் வாசம் பண்ணுகிறார். वो आप में और मुझ में वास करता है। அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். वो इसीलिए प्रभु कहता நான் है, உங்கள் நடுவிலே உலாவி मैं तुम्हारे मध्य में बन जाऊंगा உங்கள் தேவனாய் இருப்பேன். और तुम्हारा परमेश्वर बना நீங்கள் रहूंगा। என் ஜனமாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். तुम मेरी प्रजा होगे करके कहता है। ஆண்டவர் நம்முடைய நடுவில் அவர் உலாவுகிறார். हमारा परमेश्वर हमारे मध्य में वो அவர் मंडराता है, நடுவில் வாசம் பண்ணுகிறார். हमारे मध्य में वास करता அவர் है। சொல்லியிருக்கிறார், वो यूं कहता என் है, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் जहाँ कहीं मेरा नाम लिया எந்த जाएगा, ஸ்தானத்திலும் उस வந்து स्थान पर आकर நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं तुम्हें आशीष दूंगा। அப்ப அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். वो हमारे अंदर वास करता है। ஹalleluya. हालेलुया। அப்ப எந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது? कौन सा भरोसा हमारे अंदर रहता है? ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படை மூலமாக கர்த்தர் நம்மளோடு அவர் பேசுவாராக. वचन की गहराई से परमेश्वर हमसे बातें करें। அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் मसीही के मार्ग में, எல்லா மார்க்கத்திலும் सभी मार्गों में से, எல்லா நம்பிக்கையிலும் सभी आशाओं में சிறந்த நம்பிக்கை என்ன என்று பார்த்தால் सबसे बड़ा आशा क्या है कि கர்த்தர் நம்மோடவர் இருக்கிறார். परमेश्वर हमारे अंदर है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमारे साथ रहता
है அவர் அந்த நம்பிக்கையானது वो आशा जो है அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் उसकी प्रतिज्ञा के जरिए அவருடைய से சுவிசேஷத்தின் மூலமாகவும் उसकी सुसमाचार के जरिए से நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. हम उसे समझ पाएंगे। ஹalleluya. हालेलुया। அதாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. परमेश्वर मेरे साथ है ये भरोसा सभी में होना आवश्यक है। யோசுவா 1ஆம் அதிகாரம் 5இல் சொல்லப்பட்டு இருக்கிறது. योशुआ पहला अध्याय 5 वचन यूं कहता நான் है உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் கைவிடுவதும் இல்லை. मैं न तुझे छोड़ूंगा और न तुझे त्यागूंगा। எஸ் 54:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. यशायाह 54:10 में कहता है மலைகள் விலகினாலும் चाहे पहाड़ हट जाए பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் पर्वत हिल जाए என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் मेरी अनुग्रह तुझसे दूर न होते என் हुए சமாதான உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று मेरी शांति का प्रचार जो तुम्हारे अंदर रहते हुए உன்மேல் மனதுர கர்த்தர் சொல்லுகிறார். तुम्हारे अंदर तरस खाने वाला प्रभु यूं कहता அது है மாத்திரமல்ல, उतना ही नहीं மத்தேயு சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 22ஆம் அதிகாரம் 28 अध्याय 20 சொல்லப்பட்டு இருக்கிறது. 20 वचन यूं कहता है உலகத்தின் முடிவு பரியந்தமும் संसार के अंत तक சகல நாட்களிலும் सारे दिन நான் உங்களோடு கூட நான் இருக்கிற வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். मैं तुम्हारे संग रहता हूं करके उसने वादा किया அவர் है। நமக்கு கொடுத்திருக்கிறவருடைய வாக்குத்தத்தமானது उसने जो हमें दिया वो वादा है அது நமக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறது. वो भरोसा हमारे अंदर वास करता है। அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கலாம். कई प्रकार की प्रतिज्ञा आपको परमेश्वर ने दिए அந்த होंगे। வாக்குத்தத்தங்கள் மூலமாக உங்களை ஒவ்வொரு நாள் தைரியப்படுத்தி அவர் தேற்றி உங்களை கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர். प्रतिज्ञा के जरिए से परमेश्वर आपको दिलासा देके आपको चलाता है। நாம் சோர்ந்து போகிற வேளைகளிலே, जब कभी हम निराश होते हैं, நாம் மனம் தளர்கிற வேளைகளிலே, जब कभी हम ढीले होते हैं, சோதரன் கைவிடப்படுகிற ஒரு வேளைகளிலே, जब कभी हमारा हाथ छूट जाता சோதரன் है, கண்ணீரின் பள்ளத்தாக்கு நடக்கிற வேளைகளிலே आंसू के मार्गों में அவருடைய வாக்குத்தத்தங்கள் उसकी प्रतिज्ञाएं நம்மளை அது உயிர்ப்பிக்கிறது. वो हमें जिलाता நீ है। பயப்படாத என்று அது சொல்லுகிறது. मत डर करके कहता நீ है, கலங்காத என்று அது சொல்லுகிறது. विस्मित मत हो कहता அப்ப है। இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவரை நேசிக்க வேண்டும். इतनी सारी प्रतिज्ञा दिया परमेश्वर से हम भी प्रेम அப்ப रखना இந்த चाहिए। வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்குமாக जब तक ये प्रतिज्ञा पूरा नहीं होता அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். उसे हम मजबूत पकड़ना அந்த चाहिए। வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு वो प्रतिज्ञा पूरा ना होते எத்தனை हुए போராட்டங்கள் வந்தாலும், कई प्रकार के संघर्ष आए तो எத்தனை भी, தடைகள் வந்தாலும், कई प्रकार की रुकावटें आए எத்தனை तो भी, நிந்தைகள் வந்தாலும் कई प्रकार की निंदा आए तो அவரை भी விட்டு வெளி போக கூடாது. कभी हम उससे दूर नहीं जाना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நம்மோடு இருக்கிற எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? आप कैसे जान पाएंगे कि परमेश्वर हमारे संग है? அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக கர்த்தர் பேச இருக்கிறார். उस प्रतिज्ञा के जरिए से प्रभु ने हमसे बातें அந்த किया है। வாக்குத்தத்த மூலமே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். उस प्रतिज्ञा के जरिए से हमें चलाकर आता இன்னும் है நடத்துவார். वो और भी இந்த चलाएगा। வாக்குத்தத்த மூலமாக इस प्रतिज्ञा के जरिए என்னை से ही உயர்த்துவார் என்று சொல்லி, मुझे ऊंचा करेगा बोलकर, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி मुझे आशीष देगा बोलकर அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். उसी पर हमें भरोसा रखना है। ஹalleluya. हालेलुया। அவர் ஒருபோதும் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. कभी भी हमारा हाथ नहीं छोड़ने वाला யாக்கோபை परमेश्वर போல है। போராடி நம்மை ஜெபிக்க வேண்டும். याकूब की तरह हमें लड़कर उसे पाना है। யாக்கோபு என்ன சொன்னார்? याकूब ने क्या நீ என்னை कहा? ஆசீர்வதித்தாலுடைய जब तक तू मुझे आशीष नहीं करेगा உம்மை நான் போக விட மாட்டேன். मैं तुझे नहीं छोड़ूंगा। ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்குமாக, जब तक परमेश्वर का आशीर्वाद जब तक नहीं அவருடைய पाओगे, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்குமாக उसकी प्रतिज्ञा नहीं पाओगे, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर की जन जो हम लोग சோர்ந்து போக கூடாது. निराश कभी नहीं होना அவரை है। உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். उसे मजबूत पकड़ लेना है। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக परमेश्वर मेरे साथ है ये अन्य लोग जानने के நம்முடைய लिए வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். हम अपने जीवन में एक गवाही जीवन நம்முடைய जीना வாழ்க்கையில है। பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். हमारे जीवन में पवित्रता की जीवन जीना இயேசுவை है। போல நம்மை வாழும்படியாக, यीशु के समान अपने आप को जीने के அவரை लिए போல ஜீவிக்கும்படியாக उसी के अनुसार हमें चलने நம்மை के लिए ஒப்பு கொடுக்க வேண்டும். अपने आप को समर्पण करना है। ஹalleluya. हालेलुया। அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ப நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. परमेश्वर मेरे साथ है ये हमारे अंदर भरोसा होना चाहिए। நாம் தனிமையான ஒரு பாதையில கடந்து வைத்து விடுங்கள். अगर जब हम अकेले मार्गों में चलते होंगे
होंगे, அங்க யாரும் இல்லை. वहाँ कोई नहीं होंगे, உதவியற்ற நிலைமையில காணப்படுவோம். आप बिना मददगार के रहेंगे। அப்ப அந்த உதவியற்ற நிலைமையிலே, उस मददगार के बिना அந்த रहते समय, தனிமையின் பாதையிலே उस अकेले के मार्गों में ஆண்டவர் பாருங்க परमेश्वर நம்மோடு அவர் பேசுவார். वो हमसे बातें करेगा, அவர் சொல்லுவார், वो यूं कहेगा, நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், मैं तुम्हारे संग हूँ, நான் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் मैं तुझे नहीं छोड़ा हूँ। அப்படி சொல்லி ये कहकर அவர் நம்மை தேற்றுகிறத वो हमें दिलासा करते நாம் हुए अनेक முறை நாம் அதை அறிந்திருக்கிறோம். कई बार जाने होंगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. परमेश्वर हमारे साथ है, ये आशा हमारे अंदर होना चाहिए। இரண்டாவதாக பார்க்கலாமா? दूसरा हम देखें அவருடைய चिड़ाहट की भरोसा। 1 பேதுரு पहला पत्रस 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 21 சொல்லப்பட்டு இருக்கிறது. 21 में कहा गया உங்கள் है, விசுவாசமும் तुम्हारा विश्वास நம்பிக்கையும் और भरोसा தேவன் மேல் இருக்கும்படி परमेश्वर में रहने के लिए அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி उसे मृत्यु से जिलाया हुआ परमेश्वर, அவருக்கு மகிமையை கொடுத்தார். उसे परमेश्वर ने महिमा दिया। ஹalleluya. हालेलुया। அவருடைய உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. उसकी चिड़ाहट की भरोसा हमारे अंदर होना चाहिए। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। எப்படி நாம் பற்றி அப்படிதான் அறிந்து கொள்ள முடியும்? हम कैसे जान पाएंगे? 1 பேதுரு पहला पत्रस 1:19 நீங்க மேல வாசிக்கும் பொழுது पहला अध्याय 19 वचन में पढ़ते समय குற்றமற்ற निर्दोष மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய निष्कलंक मेमने கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே मसीह के बहुमूल्य लहू के द्वारा மீட்கப்பட்ட என்று நாம் हम அறிந்திருக்கிறோம். छुड़ाए गए हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப நீங்களும் நானும் तो आप और हम அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே उसके बहुमूल्य लहू से நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். हम छुड़ाए गए हैं। ஹalleluya. हालेलुया। அவர் நமக்காக பாடுபட்டு वो हमारे लिए दुख அவர் उठाया, நமக்கு அடிக்கப்பட்டு वो हमारे लिए मार खाकर ரத்தம் சிந்தி அவர் மரித்திருக்கிறார். लहू बहाकर वो मरे गए। தன்னுடைய சொந்த ரத்தத்தை நமக்கு அவர் சிந்தி இருக்கிறார். वो खुद का लहू उसने बहाया। அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு वो मौत होकर दफनाए மூன்றாம் जाकर நாளிலே तीसरे दिन உயிர்த்தெழுந்தார். वो जी उठा। இயேசு மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்ததினாலே यीशु मरे हुए में से जी उठने के நமக்கு कारण அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டு. हमें इस प्रकार की भरोसा है। ஹalleluya. हालेलुया। எந்த மார்க்கத்தில் நம்பிக்கை இருக்காது. ये भरोसा किसी के पास नहीं होंगे। மற்ற மார்க்கங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ये भरोसा और कोई मार्गों में नहीं ஆனால் है। நமக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमें दिया அது है। எப்படியா? वो कैसे है? அவர் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்ததினாலே वो मृत्यु से विजय पाया हुआ, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. उस तरह हमारे अंदर भी वही आशा होगी இயேசு है। சொன்னாரு, यीशु ने कहा, மரித்தேன் मैं मरा ஆனாலும் फिर भी இதோ சதாகால உயிரோடு இருக்கிறேன். एक मैं तीसरे दिन जी उठाऊं। இயேசு உயிரோடு இருக்கிறேன் நான். यीशु ने कहा कि मैं तीसरे दिन जी எந்த उठाऊं। நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். इस प्रकार की भरोसा हमारे अंदर होना अवश्य है। ஹalleluya. हालेलुया। நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ये भरोसा आपके पास அப்போ है क्या? மரணத்தின் இனிமையான பகுதி என்ன? मृत्यु की एक मिठास रास्ता ஒரு क्या है? மனிதன் உலகத்துல மரிக்கும் பொழுது, एक मनुष्य इस दुनिया में मृत्यु पाते समय, சோதர ரட்சிக்கப்பட்ட உலகத்துல மரிக்கும் பொழுது उद्धार पाकर वो मरते समय சோதர அவர்கள் எப்படி அவர்கள் நினைப்பார்கள்? वो कैसे सोचते हैं? அந்த தேவனுடைய பிள்ளை மரிக்கும் பொழுது जो परमेश्वर की जब मृत्यु पाता அவருடைய है, மரணத்தின் இனிமையான பகுதி என்ன? उसकी मृत्यु की भाग कौन सा है? உயிர்த்தெழுந்த மீட்பரை उस चिल्लाहट का परमेश्वर को முகமுகமாய் நாங்கள் தரிசிப்போம். आमने सामने में देखूंगा। எந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். यही भरोसा होना अवश्य है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ये भरोसा आप में है क्या? சோதர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து हमारा यीशु मसीह சோதர உயிர்த்தெழுந்த நம்பிக்கை चिल्लाहट की जो भरोसा அது நமக்கு எப்பொழுதும் இருக்க वो வேண்டும். हमेशा हमारे अंदर होना அப்ப चाहिए। நானும் மரித்து मैं भी मरकर ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது जब यीशु मसीह आएंगे, அந்த உயிர்த்தெழுந்த மீட்பரை उस चिल्लाहट की जो छुटकारा முகமுகமா परमेश्वर நான் தரிசிப்பேன். நம்பிக்கை நம்ம இருக்க को வேண்டும். मैं आमने सामने देखूंगा, ये भरोसा होना अवश्य है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु की जनों, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். वो भरोसा होना अवश्य है। கர்த்தர் நம்மோடு இருக்க நம்பிக்கை இருக்கணும். परमेश्वर हमारे संग है करके भरोसा होना चाहिए। இரண்டாவதாக दूसरा, அந்த உயிர்த்தெழுந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். उसकी चिल्लाहट की भरोसा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது பகுதியை பார்க்கலாம். तीसरा हम देखें, எபிரேயர் इब्रानियों 3ஆம் அதிகாரம் अध्याय 3 14 சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका 4 में कहता நாம் है, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை हम शुरुआत में रखा हुआ जो भरोसा, முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் अगर अंत तक उसका हम पाएंगे तो நாம் கிறிஸ்துவோடு கூட हम मसीह के
साथ அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. उसमें लिखा गया है। ஹalleluya. हालेलुया। ஆரம்பத்துல இந்த நம்பிக்கை நம்ம கொண்டு இருந்தோம். हम प्रथम में भरोसा रखे थे। அந்த ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை, शुरुआत में किया அந்த भरोसा, ஆரம்பத்துல கொண்டதான விசுவாசம், शुरुआत में लाया हुआ அந்த विश्वास, ஆரம்பத்துல கொண்டதான அந்த வைராக்கியம், शुरुआत में लाया हुआ அந்த पॉजिटिव, ஆரம்பத்துல கொண்டதான அபிஷேகம் वो आरंभ में लाया हुआ वो இன்னைக்கு अभिषेक நமக்கு இருக்கிறதா? क्या आज वो है? ஹalleluya. हालेलुया। அந்த ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை शुरुआत में लाया हुआ भरोसा को உறுதியாக பற்றிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் दृढ़ता से स्थिर रखेंगे நாம் கிறிஸ்துவோடு கூட तो मसीह के இயேசுவின் வருகையில காணப்படுவே நம்பிக்கை நமக்கு இருக்கணும். मसीह के साथ जब जिलाहट में देखूंगा करके भरोसा होना चाहिए। ஒரு நாள் एक बार எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது ही फूकेगी அப்ப கர்த்தருடைய வருகையிலே तो परमेश्वर के आगमन में அவரோடு उसके साथ சோதரம் நாம் காத்திருந்து हम ठहर कर நாம் இமை பொழுதிலே क्षण भर में மகிமையிலே उस महिमा में மகிமையின் மகிமை மேல் அடைந்து महिमा में महिमा पाकर மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டு हम இருக்கிறது. रूपांतर होंगे। ஹalleluya. हालेलुया। இயேசுவோடு கூட यीशु के साथ வருகையிலே उसके आगमन நாம் में மறுரூபமாக்கப்படுவோம். हम रूपांतर होंगे। 1 கொரிந்தியர் 3:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला कोरिन्थियों तीसरा अध्याय उसका 18 में कहता நாம் है எல்லாரும் हम सब திறந்த முகமாய் हम खुले जो चेहरे पर கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு जिस तरह हम दर्पण में देखते हैं वैसे देखकर ஆவியா இருக்கிற அந்த அந்த சாயலாகத்தானே उसी आत्मा का जो रूप लेकर மகிமையின் மேல் மகிமை அடைந்து उस महिमा के ऊपर महिमा पाकर மறுரூபமாக்கப்படுகிறோம். हम रूपांतर होंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது हमारे यीशु मसीह जब आते समय ஆவியா இருக்கிற அந்த சாயலாகத்தானே आत्मा से बना हुआ जो शरीर है மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். महिमा में महिमा पाकर हम रूपांतर होंगे। ஹalleluya. हालेलुया। சோதரம் அப்போ இயேசுவின் வருகையை காணப்படுவேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். यीशु मसीह के आगमन में मैं देखूंगा करके ये भरोसा होना चाहिए। 1 யோவான் 3:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला यूहन्ना 3 दूसरा अध्याय में कहता है பிரியமானவர்களே, हे हमारे प्रियो இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். अब हम उसकी संतान हैं। இனி எவ்விடம் நாம் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. अभी तक यह प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे। ஆகிலும் इतना ही அவர் வெளிப்படும் பொழுது जब वो प्रकट होगा அவர் இருக்கிற வண்ணமாகவே वो जिस तरह है நாம் அவரை தரிசிப்பதினால் उसको हम देखेंगे, அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். उसके समान हम होंगे ये हम जानते हैं। ஹalleluya. हालेलुया। அவருக்கு நாம் ஒப்பா இருக்கிறோம் हम उसके समान होंगे என்று நாம் அறிந்திருக்கிறோம். इस प्रकार के हम जानते हैं। அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவர் யாரா இருந்தாலும் इस प्रकार के भरोसा के जो कोई भी रखे होंगे அவர் சுத்தமலா இருக்கிறது போல, जिस तरह वो शुद्ध है, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல जिस तरह वो पवित्र है, தன்னையும் அவன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். अपने आप को वो भी शुद्ध कर लेना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह பூமியிலே ஊழியம் செய்து पृथ्वी में सेवा किए, சோதரம் பாருங்க அடக்கம் பண்ணப்பட்டு दफनाए जाकर அவராக மூணாக உயிர்த்தெழுந்தார். तीसरे दिन वो जी उठे। அவர் உயிர்த்தெழுந்த உடனே जी उठने के அங்க बाद பரத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். स्वर्ग उठा लिए जाना चाहिए। அந்த பரத்திற்கு எடுத்துக்கொண்ட சமயத்திலே स्वर्ग उठा लिए जाते समय அங்க பாருங்க சிஷ்யனுடைய உள்ளமானது கலங்கினது. शिष्यों का हृदय बहुत ही थरथराने ஏன்னா लगे, இயேசுவோடு கூட அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், क्योंकि वे लोग यीशु के संग सेवकाई किए थे। இயேசுவோடு கூட அவர்கள் பழகினவர்கள், यीशु के साथ उनका एक बड़ा रिश्ता था। இயேசுவோடு கூட நான் சோதராவ நடந்தவர்கள். यीशु के संग संग वो चलते थे। அவர் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட சொன்ன உடனே जब वो स्वर्ग उठाने जा रहे कहते ही அவருடைய இருதயம் கலங்கினது. उनका हृदय व्याकुल होने இயேசு लगा। சொன்னாரு, यीशु ने कहा உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக तुम्हारा मन व्याकुल न हो, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், परमेश्वर पर विश्वास रखो என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் और मुझ पर भी विश्वास என்று रखो। சொல்லி அவர் சொன்னாரு. एक एक कर कहा என் பிதாவின் வீட்டிலே मेरे पिता के घर पर அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. बहुत सारे घर हैं। அப்படி இல்லாதிருந்தும் ऐसा ना होता நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், मैं तुम्हें कह देता ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். इस स्थल में तैयार करने जा रहा நான் हूँ। போய் मैं जाकर உங்களுக்காக तुम्हारे लिए அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு वो जगह तैयार होने के நான் बाद இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி जिधर मैं रहता हूँ उधर तुम्हें रहने के लिए நான் மறுபடியும் வந்து मैं फिर आकर உங்களிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். मैं अपने साथ ले जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அவர் பரத்தை எடுத்துக் கொள்ளப்படுகிறார்? क्यों वो स्वर्ग उठा लिए
लिए जाता है நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். हमारे लिए एक जगह तैयार कर रहा है ஹalleluya. हालेलुया அந்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்ட பின்பு वो जगह तैयार होने के அவர் बाद மறுபடியுமாக वो फिर இந்த आकर உலகத்தில் அவர் வர போகிறார். दुनिया में आने वाला है ஹalleluya. हालेलुया அவரிடத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக उसके पास हमें ले जाने के लिए சோதரன் மறுபடியும் வர போகிறார். वो फिर आने वाला நீ है ஆயத்தமா இருக்கிறீர்களா? क्या आप तैयार हैं பரிசுத்தமுள்ளவரா இருக்கிறீர்களா? क्या आप पवित्र होना चाहते தன்னை हैं சுத்தமுள்ளவரா பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? अपने आप को शुद्ध करते हैं क्या அவர் சீக்கிரம் வர वो போகிறார். जल्दी से आने वाला है தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु की जनों கிறிஸ்துவின் நம்பிக்கையாக உங்களுக்கு வாசம் பண்ணுகிறாரா? मसीह परमेश्वर की जो आशा आपके अंदर रहता है அந்த क्या நம்பிக்கை உறுதியாக நீ உறுதியாக நீங்க பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் अगर उस भरोसे की आप मजबूत पकड़े होगे எதிர்காலத்தில் உங்களுக்கு பயம் இல்லை. भविष्य की चिंता ही नहीं होगी எதிர்காலத்தில் மகிழ்ச்சியோடு கடந்து வருவீங்க. भविष्य में खुशियों के साथ आप रहोगे எப்போதும் பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான जब दर को स्वर्ग में रखा हुआ அந்த நம்பிக்கை குறித்து उस भरोसा के बारे में தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். परमेश्वर को धन्यवाद दो நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. हमारा नाम जीवन की पुस्तक में लिखा गया வாடாத है கிரீடங்கள், जो न मिटने वाली वो मुकुट நீதியின் கிரீடங்கள், धर्म का मुकुट பரலோகத்தில் பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரங்கள் स्वर्ग में रहने वाले वो सब कार्य உங்களுக்காக அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. आपके लिए रखा गया है ஹalleluya. हालेलुया நித்திய மகிழ்ச்சி अनंत काल की जो खुशियां என்றைக்கும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை நம்ம இருக்க வேண்டும். हमेशा हमारे साथ है करके भरोसा होना चाहिए ஹalleluya. हालेलुया எல்லா நன்மைகளும் ये सब भरोसा இந்த மகிமை நம்பிக்கை இயேசுவை நம்ம பிடித்துக் கொள்ளும் பொழுது महिमा का परमेश्वर को जो हम पकड़े நமக்குள்ள रहेंगे வாசம் செய்யும் பொழுது हमारे अंदर वास करेंगे நிச்சயமாகவே निश्चय ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில एक आत्मिक जीवन நம் में ஆண்டவருக்காக வாழும்படியாக परमेश्वर के हम जीने के அவர் लिए கிருபைகளை அவர் கொடுப்பார். वो आपको अनुग्रह देगा ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறது. मसीह जो हमारे अंदर रहता அது है நம்பிக்கையா இருக்க சொல்லப்பட்டு இருக்கிறது. वो भरोसा है எபேசியர் इफिसियों 3:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. 3:12 यो कहता है அவரை பற்றும் விசுவாசத்தினால் उस पे रखा हुआ वो भरोसा அவருக்கு நமக்கு தைரியமும் उसके अंदर हमें हिम्मत திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை உண்டாயிருக்கிறது. और उसके करीब जाने के लिए हमें मौका मिलता है ஹalleluya. हालेलुया அவர் பக்கம் போகும்படியாக उसके करीब जाने के அவரை लिए நெருங்கி பழகும்படியாக उसके करीब बैठने के लिए ஆண்டவர் நமக்கு परमेश्वर அவர் हमें ஸ்லாக்கியத்தை அவர் वो கொடுத்திருக்கிறார். हमें जो अनुग्रह दिया है ஹalleluya. हालेलुया தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் प्रभु के जन जो हम लोग உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். इस दुनिया में जो हम रहते हैं கர்த்தர் நம்மோடு இருக்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். परमेश्वर हमारे संग है करके ये भरोसा होना அவருடைய चाहिए உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். वो जिलाहट का भरोसा हमारे अंदर होना चाहिए இயேசு கிறிஸ்து வரும் பொழுது जब यीशु मसीह आएंगे அவருடைய வருகையில उसके आगमन में காணப்படுகிற நம்பிக்கை நமக்கு இருக்க मैं வேண்டும். देखूंगा करके ये भरोसा होना चाहिए ஹalleluya. हालेलुया நம்பிக்கையுடையவர்களாக यही भरोसा के साथ தேவனை நோக்கி பார்ப்போம். आप परमेश्वर की ओर देखें ஆண்டவரே, प्रभु जी உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். मैं आप पर ही भरोसा रखता हूँ நீங்க வரும் பொழுது जब आप आओगे நான் மாத்திரமல்ல, केवल मैं अकेला என்னுடைய नहीं குடும்பமும் मेरा परिवार என்னுடைய பிள்ளைகளும் मेरे बच्चे என்னுடைய சபையும் मेरे कलीसिया நிச்சயமாகவே निश्चय உடைய வருகையில காணப்படுவோம் என்று சொல்லி आपके आगमन में दिखेंगे ஒரு எதிர்பார்ப்போடு கூட ऐसे के इंतजार के साथ நம்பிக்கையோடு கூட ऐसे एक भरोसा के தேவ साथ சமூகத்தில் காணப்படுவோம். परमेश्वर के संग रहें பரிசுத்த வாழ ஒப்பு கொடுப்போம். पवित्र से जीने के लिए सौंपे கர்த்தர் நிச்சயமாகவே परमेश्वर निश्चय இந்த வார்த்தை மூலமாக इन वचनों के जरिए உங்களை से ஆசீர்வதிப்பாராக. आपको आशीष करें நாம் செபிக்கலாம். हम प्रार्थना எல்லாம் करेंगे இருக்கிற இடத்திலேயே जहाँ पर आप बैठे हैं தலைகளை வணங்கி अपने सिर நம்மை झुकाकर நாமே தாழ்த்துவோம். अपने आप को हम கர்த்தர் झुकाएं நல்லவர். परमेश्वर अच्छा है இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவரே, பூவிழந்த வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பரேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக, इस मिट्टी के लिए இந்த உலகத்திற்காக
इस दुनिया के लिए ஆண்டவரே மாணிக்கமாகிய உம்மை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. उस मोती परमेश्वर को हम नहीं அந்த छोड़ेंगे। நம்பிக்கை எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். वो भरोसा हमारे अंदर सभी के अंदर होना चाहिए। உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். हम आप पर भरोसा करते உம்மை हैं। நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம் தகப்பனே. हम आप पर विश्वास रखते हैं। எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில हम आत्मिक जीवन में எழும்பி பிரகாச கிருபையை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். उठकर प्रकाशित होने के लिए हमें मदद இந்த कीजिए। பங்குடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். इसमें भाग लेने वाले बच्चों के लिए हम ஒவ்வொரு प्रार्थना करते हैं। பேர் பேர் ஆசீர்வதிப்பீராக. हर एक को नाम लेकर आशीष ஆண்டவரே कीजिए। பலப்படுத்துவீராக. उन्हें बलवंत இந்த कीजिए। கிருபையை கரத்தால தாங்கும்படியாக செபிக்கிறேன். उन्हें अनुग्रह हाथों से भी सुरक्षा தேவைகளை कीजिए। சந்தித்து கொடுங்க. उनकी जरूरतों को पूरा துக்கத்திலும் कीजिए। துக்கங்களை மாற்றுங்க. जो कोई दुखी है उन्हें दुखों को दूर வியாதிகளை कीजिए। மாற்றுங்க. उनकी बीमारी को दूर பிரச்சனைகளை कीजिए। மாற்றுங்க. उनकी समस्या को दूर சமாதானம் कीजिए। கிடைக்கும்படியாக செபிக்கிறேன். शांति देने के लिए हम आपसे இந்த विनती மாசம் करते हैं। முழுவதுமாக इस महीने पूरा வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க கிருபைகளை கொடுங்க. अपनी प्रतिज्ञा को पकड़कर जीने के लिए उन्हें मदद உம்முடைய நாமத்தை कीजिए। மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். केवल आपके लिए नाम की महिमाओं में आशीष எங்களை कीजिए। தாழ்த்துகிறோம். अपने आप को हम झुकाते हैं। நீர் உயர்த்தப்படணும். आप ऊंचाओ। இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ए मेरे मन यहोवा को धन्य कर. ये मेरे मन उसका पवित्र नाम को धन्य कर. ए मेरे मन यहोवा को धन्य कर. उसने केवल सारे उपकार को कभी ना भूला. आमेन. நம்முடைய கர்த்தர் இயேசுவின் கிருபையும் हमारे यीशु मसीह का अनुग्रह பிதாவே தேவனுடைய அன்பும் पिता का प्यार பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் पवित्र आत्मा की सहभागिता நம்மோடு கூட हमारे संग உலகத்துல பரிசுத்தவான்களோடு கூட संसार के सारे पवित्र लोग के என்றென்றைக்கும் साथ இருப்பதாக. हमेशा रहे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். praise the Lord.